இந்த டிஎம்கே ஜென்சி அப்படின்றது அந்த டிஎம்கேக்கு அழிக்கிறதுக்கான ஒரு டூல். டிஎம்கே அழிகிறதுக்கு அவங்க ஒரு டூல். அது நம்மளுக்கு நல்லது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏன்னா அது வளர்ந்து வந்துடக்கூடாது கட்சி. அது மொத்தமாக குழி தோண்டி புதைக்கிறதுக்கான ஏவி விட்டுருக்க ஒரு தீய சக்தி. இது சாப்பிட்டு இது அதாவது நான் நிறைய பேசிட்டேன் என்னோடய வீடியோவில். நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, பழைய வீடியோலாம் எடுத்து பாருங்கள். நான் சாட்டையவரை பற்றி பேசியிருப்பேன். அவர் வீடியோவை எடுத்து நான் டீகோட் பண்ணியிருப்பேன். சிம்பிளி வேஸ்ட் உறவே. நீங்கள் அதை வந்து கன்சிடரே பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா, கன்சிடரே பண்ணாதீங்க. இதுவரைக்கும் அவர் சொன்னதில் எதுவுமே, அதாவது கம்ப்ளீட்டாக பொய் மேனிப்புலேஷன் இஷ்டத்துக்கு. ஆனால் சூப்பராக பேசுவார். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உறவுகளே, இறுதியாக உறவுகளும் நானும் நிகழ்ச்சி உங்களுக்காக 5 மணிக்கு வரும்னு சொன்னீங்கடா. எதையும் சொல்கிறது சரியாக பண்ண மாட்டேங்கடா. நீங்கள் கேட்கலாம் உறவுகளே, மன்னிச்சிடுங்க உறவுகளே. ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ, நெட் இஷ்யூ, கரண்ட் இஷ்யூ, நம்மளுக்கும் ரெடியாக இருக்கும்ல, ரைட்? ஸோ விஜயா சார் வந்து எப்பவுமே சொல்லுவாங்க, எங்கள் அண்ணனுக்கு எதுவுமே ஈஸியாக கிடச்சிட்டா அப்புறம் என்ன மதிப்பு இருக்குன்னு. அந்த மாதிரி தான் என் நிலைமை இருக்குது. அதுக்கு நான் ஒருக்கெல்லாம் கம்பேர் பண்ணல, சும்மா சொல்கிறேன். ஓகேங்களா, ரைட்? ஸோ இந்த ஷோ பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். உறவுகள் ஆகிய நீங்கள் வந்து கமெண்ட்டில் லாஸ்ட் ஒரு 4-5 டேஸில் வந்து நிறையா விஷயம் வந்து போட்டிருக்கீங்க. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சில கேள்விகள் எடுத்து உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதிலளிக்க போகிறேன். அதுதான் இந்த ஷோ. ஓகேங்களா, ஸோ உறவுகளும் நானும் ஃபர்ஸ்ட் எபிசோட். இந்த வாரம் முழுக்க சொல்லிகிட்டு இருந்தேன், முதல் எபிசோட் அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள் ஏதாவது விட்டுப்பட்டுருச்சு அப்படின்னா மன்னிச்சிருங்க. நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது அந்த கமெண்ட்லேயே போடுங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் கமெண்ட்டில் போடுங்க, கேள்வி விட்டுப்பட்டுச்சு, நான் கேட்டேன் வரலன்னு சொல்லிட்டு. ஏன்னா முடிஞ்ச அளவு நான் கேள்வி எடுத்துட்டேன். அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணிருக்கீங்க தெரியுமா, நான் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் கமெண்ட் போடுங்கன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் வந்து வீடியோக்கிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகளை போட்டிங்க. கேள்விகளை வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடாமல். அதனால் எனக்கு தேடி எடுக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நீங்கள் போடுங்க. அப்படி இல்லை எனக்கு அதில் போய் பார்த்து போடுறது கஷ்டமாக இருக்குது, எனக்கு தெரியல எங்கே போய் போடுறதுனா பரவாயில்ல, இனிமேல் நீங்கள் வீடியோக்கிலேயே போடுங்க, நான் பார்த்து சோர்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ எனிவேஸ், உறவுகளும் நானும் முதல் எபிசோட். முதல் கேள்வி கணபதி அப்படின்றவர் கேட்டிருக்காரு. வணக்கம் சகோ, உங்கள் வீடியோ நிறைய பார்த்துருக்கேன். அரசு வழக்கறிஞர் நியமனம் செய்த விஷயத்தில் உண்மையாக நடந்தது என்ன, உங்கள் கருத்து என்ன? எனது ஊர் வந்து திருச்செந்தூர். முருகர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுளுங்க. கணபதி வணக்கம் உறவே. உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் கமெண்ட் போடுறதுக்கு நன்றி. ஃபஸ்ட்டு வந்து இந்த விஷயமாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் இப்போது காமிக்கிறேன், அந்த தம்ப்நெயில் காமிக்கிறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன் நான் போடுறேன், அதை போய் நீங்கள் பாருங்கள். அரசியல் மேலையில் நான் போட்டிருப்பேன் இது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சிடிஆர் நிர்மல் குமாரோ, சவுக்கு இதை பற்றி தொடர்ந்து பேசிட்டு வராரு. சிடிஆர் நிர்மல் குமாரோ இல்லைனா புசியானந்த் அவர்களோ டேரெக்டாக பணம் வாங்கினாங்கன்னு யாரும் இங்கே குற்றம் வந்து இது பண்ணல. ஆனால் டு பி வெரி ஆனஸ்ட், இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஆட்சி வரைக்கும் அந்த அரசு வக்கீல்கள் போடணும் அப்படின்னா 50 லட்ச ரூபா கன்ஃபார்ம் சார். 50 லட்ச ரூபா கொடுத்தா அந்த போஸ்டிங் கொடுத்துருவாங்க. இதுதான் உண்மை. இது சோர்சஸ் மூலிமா நான் கேள்விப்பட்ட விஷயம். அந்த 50 லட்ச ரூபா வந்து கொடுத்து வாங்கி பழகப்பட்டவங்களுக்கு, வாங்கினவங்களும் கொடுத்தவங்களும் பழகப்பட்டு அவங்களுக்கு ஒரு ப்ராசஸ் மைண்டில் செட் ஆகிடுச்சு. இந்த அரசு வக்கீல் நியமனத்துக்கு வந்து 50 லட்ச ரூபா கொடுத்தா கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் இந்த ஆட்சி வந்த பிறகும் பண்ணலாம்னு அந்த பணம் வச்சுருக்க வக்கீல்கள்லாம் இருக்கும்போது ட்ரை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அவங்க ட்ரை பண்ணும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில பேர் வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, பல பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு சில இடங்களில் வந்து தவறுகள் நடந்ததாக நம்ம கேள்வி போடுறோம். ஆனால் உறுதியாக இல்லை, யார் வாங்கினா என்ன வாங்கினா தெரியாது. ஆனால் பணம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவர் தான் பணம் கொடுத்தாரு, இவர் தான் பணம் வாங்கினார்னு கிடையாது. சரிங்களா? அதையும் நான் தெளிவுபடுத்திடுறேன். இப்போது சிடிஆர் நிர்மல்குமார் அவங்க சைடில் இருந்து ஜியோ என்ன பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா, 6 மாதம் டெம்பரவரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நியமனம். அதுக்கு முன்னாடி வந்து இதை எப்படி வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க இந்த ப்ராசஸில் அப்ளை பண்ணவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 செட்டாக பிரிச்சுருக்காங்க. 3 இதாக வந்து அட்வொகேட்ஸ் வந்து பிரிச்சுருக்காங்க, ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது அது எல்லாத்தையுமே வந்து இவங்க ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவலில் நோட் பண்ணி இன்டெலிஜென்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. இன்டெலிஜென்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுலேருந்து தேர்ந்தெடுத்து பட்டியலை வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. இப்போ இதில் நீங்கள் யோசிக்கணும், இது வந்து திமுக மாவட்ட செயலாளர்கிட்ட இருந்தது, இப்போது தாவேகா மாவட்ட செயலர் கையில் இருக்குது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இதில் வந்து
சப்போஸ் ஒருத்தர் செலக்ட் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பணம் வந்து கொடுத்துருந்தாரு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. பணம் வாங்கியிருந்தாங்க கொடுத்துருந்தாங்கன்னா ஓகேவா, அது பிரச்சனைலாம் போயிடுது. ஆனால் பணம் கொடுத்தவனு வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வெளியுது. நான் பணம் கொடுத்தேன், என்னை வந்து செலக்ட் பண்ணல. ஆனால் பணம் வாங்கினதோ கொடுத்ததோ டாப் லெவலில் இருக்கக்கூடிய இல்லைனா கவர்மெண்ட் லெவலில் இருக்கக்கூடிய செலக்ட் பண்ணதுலையோ இல்லை ப்ரெக்யூர் பண்ணி கொடுத்ததுலையோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இதில் அங்கேயும் இங்கேயுமா மாவட்ட செயலர் கீழே இருக்கிறவங்க வாங்கிட்டோ இல்லை மாவட்ட செயலர் எங்கேயாவது வாங்கியிருக்காங்களான்றது தான் பிரச்சனை. அதை வந்து இப்போதைக்கு 6 மாதம் நியமனம்னு சொல்லிட்டாங்க. நிச்சயமாக பணம் வாங்கணும் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், அது எந்த மாற்றமும் கிடையாதுன்றது சொல்லியாச்சு. ஸோ இதுதான் மொத்தம் நடந்திருக்கு. இதில் திரும்பவும் சொல்கிறேன், இதில் உறுதியாக இந்த செயலாளர் தான் பணம் வாங்கினாரு, இந்த அரசு வக்கீல் தான் கொடுத்தாரு அப்படின்னு எந்த தரவுகளும் கிடையாது. ஆனால் நிறைய இடத்துல பேசப்படுது, நிச்சயமாக வந்து அதில் மாவட்ட செயலர் ஏதோ கேம் விளாண்டாங்க அப்படின்னு எல்லா இடத்துலையுமே வக்கீல்களே பேசுகிறாங்க. நிறைய இடத்துல கவர்மெண்டில் வந்து இருக்கக்கூடிய சோர்சஸ் நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் உறுதி செய்யப்படல. இதுதான் வந்து இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை தகவல் உறவே. எனக்கு தெரிஞ்சதை நான் கணபதி சார் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்டில் போடுங்க. அடுத்தபடியாக மூர்த்தி, வணக்கம், என் பேர் மூர்த்தி. சூலூர் 10 வயது சிறுமி கேஸ் என்ன ஆனது, டிவிகே ஆட்சியில் நடந்தது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. உறவே ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேஸு, ஒரு நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. அதாவது கோவை மாவட்டம் சூலூர் அருகே பள்ளப்பாளையம் பகுதியில் நடந்த வழக்கு இது. மே 21, 2026 அன்று அரசு பள்ளியில் படித்து வந்த 10 வயது சிறுமி வீட்டுக்கு வெளியே விளையாடி கொண்டிருந்த போது வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போனார். அடுத்த நாள் சூலூர் அருகே கண்ணம்பாளையம் கள்ளக்கரையில் அவரோட உடல் வந்து மீட்கப்பட்டது. காவல்துறை விசாரணையில் வந்து சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு தெரிய வந்துச்சு. ஸோ இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் உண்மையாகவே ஏற்படுத்தின்னு தான் சொல்லணும். எல்லாரோட வீட்லேயுமே ஒரு பதட்டம், ஒரு பெண் குழந்தை வைத்திருக்கோம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த அம்மாக்கள்லாம் ஒரு பெரிய பதட்டம் இருந்தது. சம்பவம் நடந்த 24 மணி நேரத்துக்குள்ளே சிசிடிவி காட்சிகள் மற்றும் தொழில்நுட்ப ஆதாரங்களை வைத்து காவல்துறை வந்து 2 பேரை வந்து கைது செய்தது. முதல் வந்து பார்த்திங்கன்னா குற்றம் சாட்டப்பட்டவர் கார்த்திக், சிறுமியோட குடும்பத்துக்கு பழக்கமானவன். ஸோ அண்டை வீட்டில் வசித்தவன், பக்கத்து வீட்டில். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடந்தையாக இருந்ததா இன்னொருத்தன், அவன் பேர் மோகன், அவன் கைது செய்யப்பட்டிருக்கான். இருவரும் வந்து கூலி தொழிலாளர்கள். ஸோ இந்த பேர் மற்றும் வயசு சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வித்தியாசம் இருக்குது. கார்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க, இப்போ சில பேர் மோகன் சொல்கிறாங்க, சில மோகன்ராஜன் சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, பார்த்துக்கோங்க. இந்த கார்த்திக் கைது நேரத்தில் தப்பிக்க முயன்று மேல்மலையிலிருந்து குதித்ததால் கை கால் முறிவு ஏற்பட்டு கோவை அரசு மருத்துவமனையில் வந்து பார்த்திங்கன்னா சிகிச்சை பெற்றிருக்கான். அப்படியே ஓட தப்பிச்சான், சுட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருந்திருக்கும். சூழலை பரவாயில்ல. ஸோ இருவர் மீதும் குண்டர் சட்டம் பாய்ந்தது, சரிங்களா? ஸோ சம்பவத்தின் தீவிரத்தை கருதி சட்டம் ஒழுங்கு டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் நேரடியாக சம்பவ இடத்துக்கு வந்து ஆய்வு செஞ்சாங்க. மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி வழக்கு விவரங்களை செய்தியாளர்களுக்கு விளக்கினார். டிஎஸ்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைமையிலான தனிக்குழு விசாரணை வந்து மேற்கொண்டது. அவருடைய பேர் வந்து கரிகல் பரிசங்கர், சரிங்களா? ஸோ இந்த வழக்கை சிறப்பு விசாரணை குழுவிடம் ஒப்படைக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. மே 14 அன்று அந்த வழக்கு விசாரணை வந்து சரியான திசையில் தான் செல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் வந்து தெரிவித்தது. அப்போது அரசு தரப்பு டிஎன்ஏ சோதனை முடிவுக்காக காத்திருப்பதாகவும் விரைந்து நீதி கிடைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்தது. முதலமைச்சர் விஜய் சம்பவம் குறித்து அறிக்கை வெளியிட்டு மனிதநேயமற்ற மன்னிக்க முடியாத இந்த குற்றச்செயலுக்கு கடுமையான தண்டனை வந்து பெற்றுத்தர அரசு உறுதியுடன் செயல்படும் என்றார். அதன் பிறகு உயிரிழந்த சிறுமியின் பெற்றோரை தொலைபேசி தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்தார். அதுக்கப்புறம் அமைச்சர்கள் நேரில் சென்று குடும்பத்தை சந்தித்தன. 7 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியும் வழங்கினர். அதுக்கப்புறம் இந்த வழக்கில் கடைசியாக உறுதியான நகர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 10-12 டிஎஸ்பி தலைமையிலான குழு 819 பக்க குற்றப்பத்திரிகையை வந்து பார்த்திங்கன்னா 104 அரசு தரப்பு சாட்சிகள், 215 ஆவணங்கள், டிஎன்ஏ பகுப்பாய்வு உள்ளிட்ட தடயங்களுடன் சிறப்பு போக்சோ நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. இருவர் மீதும் பிஎன்எஸ் மற்றும் போக்சோ சட்டப்பிரிவுகள் கீழ் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு பதிவு பண்ணாங்க. குற்றப்பத்திரிகை தாக்கலோடு விசாரணை கட்டம் அதிகாரப்பூர்வமாக முடிந்தது. வழக்கு இப்போது போக்சோ நீதிமன்றத்தில் விசாரணை ட்ரையலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கு. குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டதால் விரைவில் தீர்ப்பு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று வரை ஜூலை 11 எனக்கு கிடைச்ச தகவல் படி
ட்ரையல் கட்டத்தில் தான் இருக்குது. தீர்ப்பு வந்ததா என்பதற்கு ஜூன் 12க்கும் பிறகு எந்த புதிய செய்தியும் இல்லை. ஸோ உறவே நீங்கள் கேட்டீங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா தகவல் கொடுக்க முடியும் கொடுத்துன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஹைகோர்ட் சிறுமியின் புகைப்படத்துடன் பரவும் வீடியோக்களை நீக்க சொல்லி இன்ஸ்டாகிராமுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இது கூடுதல் தகவல். அதனால் சிறுமியோட ஃபோட்டோ, பெயர், முகவரி, குடும்ப விவரம் எதுவும் காட்டவோ சொல்லவோ கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குற்றம் சாட்டப்பட்டவர்களை குற்றவாளின்னு சொல்லலாம். ஏன்னா குற்றம் சாட்டப்பட்டவர்னு உறவே இதுதான் இந்த கேஸுடைய தகவல். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக பதில் சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். உங்களுடைய கேள்வி, அதாவது அக்கறை, சமூக அக்கறைக்கு என்னுடைய மனதார பாராட்டுகள். அடுத்தபடியாக செல்வம், வணக்கம், என் பேர் செல்வம், திருப்பூர். உங்கள் ப்ரோக்ராம் நல்லா இருக்குது, ரொம்ப நன்றி. விஜய் அண்ணா கிட்ட சொல்லுங்கள், விஜய் அண்ணா கிட்ட உள்ள அமைச்சர் எம்எல்ஏ கண்ட்ரோல் பண்ணணும். அவர்கள் பார்த்திங்கன்னா செய்யும் சிறு சிறு தவறுகள் சிஎம் அவர்களை பார்த்திங்கன்னா பேரை ஓகே அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிஎம் விஜய் சுற்றி இருக்கிற எம்எல்ஏக்கள் மினிஸ்டர்ஸும் சேர்த்தான், நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் கேள்வி எம்எல்ஏ தான் இருக்குது. அவங்க செய்யும் தவறுகள்லாம் டைரெக்டாக சிஎம் போய் பாதிக்குது, அவங்களாம் கொஞ்சம் சொல்லணும்னு சொல்கிறாரு. நிச்சயமாக நீங்கள் சொல்கிறத நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். உங்கள் கேள்வியை, நீங்கள் சொன்ன சஜஷனை நிறைய பேர் ஏற்றுப்பாங்க நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம ஷோலேயே பேசியிருக்கேன், மக்கள் ஓட்டு போட்டது முதல்வர் விஜய் அவர்கள் நம்பி மட்டும்தான், வேறு யார் நம்பியுமே கிடையாது, வேறு யாரையுமே தெரியாதவங்களுக்கு பேசிக்காக, சரிங்களா? ஸோ அதனால் இந்த மினிஸ்டர்ஸும் சரி எம்எல்ஏஸும் சரி பண்ணக்கூடிய தவறுகள், மாவட்ட செயலாளர் பண்ணக்கூடிய தவறுகள்லாம் நேரடியாக ஒற்றை மனிதனை மட்டும்தான் பாதிக்கும். அது விஜய் அவர்கள் மட்டும்தான், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ எனக்கு விஜய் அவர்களை பிடிக்கும், விஜயன் உயிர், விஜய் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாம் பார்த்திங்கன்னா ஒரு தகவல். இதை பதவி பிரமாணம் செய்யும் போதே விஜய் அவர்கள் சொன்னார், இந்த ஒரே சென்டர் நான் தான், பவர் சென்டராக இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் அது எந்த அளவுக்கு உறுதியாக இருக்குன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியல. அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் அங்கேயும் இங்கேயுமாக நடக்குது. இந்த மினிஸ்டர் கீர்த்தனா விஷயத்தில் கூட நேரடியாக சொன்னோம் அப்படின்னா, அவங்க அந்த வீடியோ எடுத்து ரீலாக போட்டது மிகப்பெரிய தவறு அப்படின்னு எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்து நடக்கவே கூடாது. எம்எல்ஏக்கள் சில பேர் பார்த்திங்கன்னா சில தவறுகள் செய்கிறாங்க. இந்த ஸ்கூலில் கூட பார்த்திங்கன்னா ராஜ்மோகன் அமைச்சர் அவர் மதிப்பிற்குரிய அமைச்சர் அவங்க சொல்லியும் அதை கேட்காம திரும்ப திரும்ப தவறுகளை செய்கிறாங்க. இது எல்லாமே இந்த ஆட்சிக்கு ஒரு அவப்பெயரை உருவாக்கும்ன்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமாக பொதுச் செயலாளர் திரு புசியானந்த் அமைச்சராக இருக்கக்கூடியவர், பட் கட்சிக்கு அவர் ரொம்ப முக்கியமான ஒரு முக்கியம் அவர் தான் இல்லையா? அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆர்டர்ஸை வெளியிடணும். கண்டிப்பாக பதவி நீக்கமே செஞ்சுருவோம் எம்எல்ஏக்களை, இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறோம், கட்சியிலேருந்தே நீக்கிடுவோம், நீங்கள் ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ரூல்ஸ் போட்டே ஆகணும். ஏன்னா ஒரு அமைச்சர் சொல்லியே ஈவினிங் சொல்கிறாரு, திரும்ப அடுத்த நாள் விஜய் அவருடைய ப்ரோக்ராமை, சிஎம் ப்ரோக்ராமை கரூரில் ஒரு அரசு பள்ளியில் வெளியிடுறாங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அது கெட்ட பேர் உண்டாகுது அவருக்கு. உடனே அவர் நடவடிக்கை எடுக்கிறாரு. பாருங்கள், இப்போ அமைச்சர்லாம் ரெடியாக தான் இருக்காங்க, ஆனால் கீழே இருக்கிறவங்க ஆர்வத்தில் செய்கிறதுலாம் பார்த்தா ரொம்ப தவறாக போய் முடியுது. ஏன்னா இது மக்களுக்கான ஆட்சி, மக்கள் தேர்ந்தெடுத்த முதல்வர் திரு விஜய் அவர்கள், அவர் பேர் கெடுற மாதிரி நடக்கிறது சுத்தமாக நல்லது கிடையாது. இப்போ பாருங்கள், இந்த நம்ம ஷோலேயே ஒரு சப்போர்ட்டர், உங்களுக்கு சப்போர்ட்டராக தான் இருக்கிறார் அவர், விஜய் அண்ணான்னு உரிமையாக சொல்கிறாரு திரு செல்வம். அவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்குறாரு அப்படின்னா மக்கள் அவர் நம்பி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், என்கிட்ட ஒருத்தவங்க இன்ட்ராக்ட் பண்ணும்போது சொன்னாங்க, முழுமையாக எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் அவர் மேலே இருக்க ஒரே நம்பிக்கையில் தான் நாங்கள் ஓட்டு போட்டோம். ஃபஸ்ட் டைம் ஓட்டு பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு நாங்கள் ஒரு வாய்ப்பாக கொடுத்து போட்டிருக்கோம் நம்பிக்கையின் பேரில். அடுத்த வாட்டி இந்த கட்சிக்கு நாங்கள் ஓட்டு போடுறோன்னா அப்போ விஜய்க்காகலாம் ஓட்டு போட மாட்டோம், அவர் செயல்பாடுகளுக்கு தான் ஓட்டு. அவர் செயல்பாடுகள் நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் சில பேர் பண்ணுற தப்புனால இந்த அரசுக்கு அவப்பெயர் வருது. ஸோ அடுத்தலாம் மக்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க, சும்மா அப்படி ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு. அவர் செயல்பாடுகளுக்கு தான் ஓட்டு இருக்கும். அப்போ அவர் செயல்பாடு என்ன அர்த்தம், எல்லா எம்எல்ஏக்கள் எல்லா மினிஸ்டரும் சேர்த்து தான். ஸோ இதுதான் என்னுடைய கருத்து செல்வம். நான் இதை கன்வே பண்ணிட்டேன். நீங்கள் கேட்ட ஒரு நியாயமான விஷயம்தான், இது சரி செய்யப்படும். புசியானந்த ஒரு கடுமையான ஸ்டெப்ஸ் எடுத்து இதை ஸ்டாப் பண்ணுவார் நான் நம்புகிறேன். அடுத்தபடியாக ஹரீஷ், வணக்கம் ஹரீஷ். ஹாய் சார், உங்களுடைய வீடியோ எல்லாமே சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சார், என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சார், இந்த ஜென்சி கூட்டத்தை ஏதாச்சும் பண்ணுங்கள். பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம சிஎம் சார் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. அதே மாதிரி
டிவிகே தொண்டர்களையும் ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறாங்க. இப்ராஹிம் அண்ணா நீங்களும் சேர்ந்து அவங்களுக்கு நல்ல பதில் ஓகே ரைட்டு. இப்ராஹிம் சார் எங்கே அவர் பிஸியாக இருக்கார், வரும்போது நிச்சயமாக நான் ஒரு பதில் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன், இந்த டிஎம்கே ஜென்சி அப்படின்றது அந்த டிஎம்கேக்கு அழிக்கிறதுக்கான ஒரு டூல், டிஎம்கே அழிகிறதுக்கு அவங்க ஒரு டூல். அது நம்மளுக்கு நல்லது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏன்னா அது வளர்ந்து வந்துடக்கூடாது கட்சி, அது மொத்தமாக குழி தோண்டி புதைக்கிறதுக்கான ஏவி விட்டுருக்க ஒரு தீய சக்தியின் அந்த இப்போது சொல்லுவாங்கள்ல, இப்போ சாத்தான்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சாத்தான்லேயே குட்டி சாத்தான் பவர் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இன்னொரு சாத்தான் விதவிதமாக சாத்தான் பேர் சொல்லுவாங்க. அந்த சாத்தான்லாம் பவர், அந்த மாதிரி இது வந்து இந்த குட்டி சாத்தான் ஜென்சி சாத்தான்னு வச்சுப்போமா, பவர் அதிகம். எதுக்கு அந்த டிஎம்கேவை அழிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏவி விட்டுருக்காங்க. ஏன்னா அந்த டிஎம்கேக்குள்ளேயே வந்து இன்னும் போஸ்டர் ஓட்டிகிட்டே இருந்தவன், வாய்ப்பு இல்லாமல் கடைசி வரைக்கும் கட்சி ஒன்றுத்துக்குமே இல்லாமல் போகிற வரைக்குமே வாய்ப்பு இல்லாமல் இருந்தவன் எவ்வளோ பேர் இருக்கான் இல்லையா? இதில் எவனாவது ஒருத்தன் பிளான் பண்ணி டோட்டலாக முடிச்சு விட்லான்டா இதை, நம்ம எதுக்கு தேவையில்லாமல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இறக்கி விட்ருவாங்க போல. யார் இந்த வேலையை பண்ணால் எனக்கு உண்மையாகவே ஐடியா கிடையாது. ஆனால் சிறப்பான சம்பவம் இவங்க பண்ணுற இந்த விஷயங்கள். ஜெயிலேருந்து வெளில வந்தோடனே அப்படி காமிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி இந்த ஜூலி, அதுவும் பாருங்கள் இந்த சரவணன் சார்லாம் அட்வொகேட்டு, அவர் அப்பப்போ ஏதாவது கிறுக்குத்தனமாக பேசுவார் பண்ணுவார்னு நம்ம பார்த்துருக்கோம், நம்மளும் ட்ரோல் பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம் அவரை. என்னடா இதுன்னு இல்லை, ஊரே ட்ரோல் பண்ணும்போது நம்மளும் ட்ரோல் பண்ண, நம்ம தனியாலாம் அவரை ட்ரோல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவங்க கூட நின்றுக்கிட்டு ரொம்ப அசிங்கமாக இருக்குது சார். ஒரு திமுக கட்சியோட ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கீங்க. அவங்களுக்கு என்ன ஒரு பேர் வெளியில் இருக்குது. நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்க? மக்கள் இதை ஏற்றுக்கிட்டாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? மக்கள் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு கீழ்த்தனமான வார்த்தையை நான் இந்த இடத்துல பேச முடியாது, அது தவறாயிடும். ஆனால் ஒரு கேவலம் அசிங்கமாக இருக்குது, கன்றாவியாக இருக்குது அப்படின்றதுக்கு ரொம்ப அசிங்கமான வார்த்தை இருந்தால் என்ன இருக்கும், அது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. இப்போ சொல்கிறது இந்த ஜென்சி டிஎம்கே பண்ணுற செயல்பாடுகளை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு நான் சொல்கிறேன். சத்தியமாக இது தனிப்பட்ட கருத்து கிடையாது. நீங்கள் போய் அந்த கமெண்ட்டில் பாருங்கள். நியூட்ரல் பீப்பிள் நம்ம சந்திக்கிறோம். டிஎம்கேலேயே சில பேரை பேசும்போது என்ன சார் உங்கள் ஜென்சி இப்போ வந்துட்டாங்க, டிஎம்கே ஒரு ஆர்கனைசேஷன் இப்போ புதுசாக ஒரு டீம் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா அவங்களாம் எப்படின்னா மொத்தமாக நாசமாக போகுதுங்க, அவனுக்கு ஏதோ பண்ணுறது சிறப்பாக பண்ண நினச்சிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எனக்கு புரியல. சிஎம் சார் வந்து ஒரு இளைஞர்கள் படையை கையில் வச்சு அதை ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா உடனே நீங்கள் ஜென்சின்னு ஆரம்பித்து இந்த மாதிரி ஒரு கூட்டம் அது இது ஒன்றா உங்களுக்கு. எனக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப வருத்தமாக இருக்குது உள்ளபடியே. ஆனால் இன்னொரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்னமும் இதை வந்து தலைமை கண்டுக்காமல், இன்னமும் தலைமை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே நம்ம கரெக்டான பாதையில் தான் போகிறோன்னு சொல்லிவிட்டு, எப்படி வந்து 2026 200 சீட்டுக்கு மேலே ஜெயிப்போன்னு குளத்தூரில் தோத்தார ஸ்டாலின், அதே மாதிரி ஜென்சி டிஎம்கேனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஓட்டு கிடைக்கும்னா கூட உலகத்திலேயே சரிங்களா சிறந்த பைத்தியக்கார கும்பல் நீங்கள் தான் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஆனால் நீங்கள் கவலையே படாதீங்க ஹரீஷ், அவங்க தலையில் அவங்களே மண்ணு வாரி போட்டுக்கிறாங்க. அவங்க இருக்கட்டும், இருந்து மக்கள் பார்க்க வெறுப்பாகிறாங்க, இரிட்டேட் ஆகிறாங்க, கன்றாவி என்னடா இது அப்படி கேவலம் ஆகிறானுங்க. அதனால் ஒரு ஓட்டு வராது சரிங்களா. அதனால் நமக்கு நல்லது தான் அது சரிங்களா. ஓகே ரைட். ஸோ அடுத்தபடியாக உங்களுடைய கமெண்ட்டுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக பேர் வந்து சூனா பானா கழகம் அப்படி தாங்க இருந்தது. அதில் சிரிப்பாக இருக்குது, சூனா பானா உர்ரா சூனா பானா அதுதான். ஓகே ரைட்டு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சேலம் சிவராஜ் மருத்துவக் கல்லூரியில் நடைபெறுவதாக கூறப்படும் சில முக்கியமான முறைகேடுகள் குறித்து உரிய விசாரணை நடத்துமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் சரிங்களா. தற்போது அந்த கல்லூரியில் உண்மையான நோயாளிகளின் வருகை மிகவும் குறைவாக இருப்பதாகவும், மாதத்திற்கு சுமார் 10 முதல் 15 நோயாளிகள் மட்டுமே வருவதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அந்த ஆய்வு இன்ஸ்பெக்ஷன் நடைபெறும் நேரங்களில் ஒரு நாளுக்கு 40 நோயாளிகள் வருவதாக, அதாவது செட்டிங் பண்ணுறாங்க போல இருக்குது. 40 நோயாளிகள் வருவதாக பதிவுகள் மற்றும் காட்சிகள் உருவாக்கப்படுவதாக குற்றச்சாட்டு உள்ளது. அந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல வரும்போது அவங்க அப்பா வரும்போது ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலாக மாற்றுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஏதோ ஃப்ராடு வேலை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இதன் காரணமாக பயிற்சி அந்த இன்டர்ன்ஷிப் மேற்கொள்ளும் மாணவர்கள் போதுமான நோயாளிகளை சந்தித்து மருத்துவ அனுபவம் பெற முடியாமல் சுமார் 6 மாதங்கள் வரை கல்லூரியிலே எந்தவித நடைமுறை பயிற்சியும் இன்றி காலத்தை கழிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது அவர்களின் மருத்துவ அறிவு, திறன் மற்றும் எதிர்கால பணித்தகுதியை நேரடியாக பாதிக்கிறது. மேலும் அங்கு உள்ளே ஒரு மருத்துவமனை இயற்கை மருத்துவம் சார்ந்ததாக இருந்தாலும் ஆய்வின் போது அது ஹோமியோபதி மற்றும் சித்த மருத்துவம் துறைகளுக்கான மருத்துவமனையாகவும் காட்டப்படுவதாக கூறப்படுகிறது.
நேச்சுரோபதி இருக்கிறத இவங்க ஹோமியோபதி சித்தாவாக வந்து காமிக்கிறாங்களாம். மறுபடியும் ஃபோர்ஜரி. இந்த குற்றச்சாட்டுகளும் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும். எனவே மாணவர்களின் எதிர்கால நலன் கருதி மேற்கண்ட குற்றச்சாட்டுகள் குறித்து சுயாதீனமான மற்றும் வெளிப்படையான விசாரணை நடத்தி உண்மை நிலையை வெளிக்கொண்டு வந்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். மாணவர்களின் கல்வியும் மருத்துவ பயிற்சியும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்பது எங்களின் ஒரே நோக்கம். சார் ரொம்ப அதாவது பேர் நீங்கள் சொல்லலை, ஓகே ரைட்டு, ஆனால் யாருன்னு தெரில. யாராக இருந்தாலும் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். இதுதான் சமூக ஆர்வம், இதுதான் சமூக நோக்கம். ப்ளஸ் நம்ம சேனலை நம்பி, இந்த ஷோவை நம்பி இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் இதை பதிவு போட்டிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக சம்மந்தப்பட்ட மினிஸ்ட்ரிக்கு இது அனுப்பப்படும். நான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவேன். இவங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன் சார், நான் இங்கே ஏன்னா இது மக்கள் பார்க்குறாங்க, இந்த வீடியோவும் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். உங்களுக்கு அனுப்பிச்சதான் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக இது நம்ம நடக்குது அப்படின்னா நிச்சயமாக இந்த அரசு அதை சரி செய்துவிடும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி திரும்பவும் எனக்கு மெசேஜ் பாஸ் பண்ணணும். சரிங்களா? சூனாப்பானா ஓகேவா? நான் என் வேலையை பண்ணிடுறேன், கவலையே படாதீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நீங்கள் என்னை நம்பி வந்து பார்த்தீங்கன்னா, எங்களை நம்பி இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க அப்படின்னா விட்றதா கிடையாது. கண்டிப்பாக அதை நம்ம முடிச்சு விட்றலாம். டோன்ட் வரி. உறவுகளே, இன்றைக்கி முக்கியமான இந்த 5 கேள்விகளா? எஸ், எத்தனை கேள்விகள் ஆச்சு? 1 2 3 4 5. ஐயோ நல்ல வேலை, ஒரு கேள்வி மட்டும் 6 கேள்வி வந்தது. ஒன்று விட்டுருப்பேன், அதையும் கேட்டுறேன். ஸோ 6வது கேள்வி. வணக்கம் சிபி ப்ரோ, உங்கள் நிகழ்ச்சிக்கு நான் பல முறை பார்த்துருக்கேன். அருமை அருமை, நன்றி 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 நன்றி. பேர் சுடலை மதன். ஓகேங்களா? ரைட். திரு சாட்டை அவர்கள் தாவேகா அரசில் தற்சமயம் மாவட்ட செயலாளர் 80 கோடி ரூபாய் ஊழல் வாங்கியதாக சொல்கிறார். அதை பற்றிய உண்மைத்தன்மை மக்கள் இவர் பேர் வந்து பழனி சங்கருங்க. சுடலை மதன் சொல்லி பேர் இருக்குது. பழனி சங்கர், கோயம்புத்தூர். ஓகேவா? கீழே போட்டிருக்காரு. நான் ஏன் சிரிச்சேன்னு சொல்கிறேன். இப்போது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கறிஞர் நியமனத்தை பற்றி ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார். கரெக்டாக? அதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுத்தேன். ஏன்னா அது ஒரு லாஜிக் இருக்குது, ஒரு சோர்ஸ் இருக்குது, சொல்கிறவங்க யார் சொல்கிறாங்க அப்படின்னு இருக்குது, இது உண்மையானு பார்க்குறது இருக்குது. இதை சாட்டை அதாவது நான் நிறைய பேசிட்டேன் என்னோடய வீடியோவில். நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, பழைய வீடியோலாம் எடுத்து பாருங்கள். நான் சாட்டை அவரை பற்றி பேசியிருப்பேன். அவர் வீடியோவை எடுத்து நான் டீகோட் பண்ணியிருப்பேன். சிம்பிளி வேஸ்ட் உறவே. நீங்கள் அதை வந்து கன்சிடரே பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? கன்சிடரே பண்ணாதீங்க. இதுவரைக்கும் அவர் சொன்னதில் எதுவுமே, அதாவது கம்ப்ளீட்டாக பொய் மேனிப்புலேஷன் இஷ்டத்துக்கு. ஆனால் சூப்பராக பேசுவார். அதாவது நீங்கள் உங்களுக்கு வந்து ஜாலியாக சிரிக்கணும், டைம் பாஸாக இருக்கணும், நல்லா பஞ்சாக பேசுவாப்பில், நல்ல ஒரு கண்டென்ட், அந்த திறமை இருக்குது. நரேட்டிவ், அவரோட நரேஷன் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் நான் உண்மையாக ஃபேனு. ஆனால் தரவுகள் டேட்டா இருக்குது தெரியுமா, அம்புட்டும் ஓட்டை பொய். சரியா? நீங்கள் அதெல்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது, அடித்து விடுவாப்பில். அது ஒரு பெரிய எக்ஸாம்பிளே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கட்சிக்கு அவர் பேசின விஷயங்கள், கட்சி மேலே பேசின விஷயங்கள், அவர் எதுவுமே நடக்கலைங்க. அவர் சொன்னது ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை, எனக்கு அண்ணன் வேறு வேலை கொடுத்துருக்காரு எலெக்ஷனுக்கு, என்ன பண்ணுறேன் பாருன்னு சொன்னார். அவர் என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும். உட்காந்து கிளவி மாதிரி புறணி பேசிகிட்டு இருந்தாப்புல. ஓகேங்களா? ஊர் கிளவிங்க மாதிரி திண்ணையில் உட்காந்து கதை பேசின மாதிரி இந்த எலெக்ஷனை அந்த கட்சி நாசமாக போனதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அவர் தான். ஓகேவா? பேசி அவனை முடிச்சு விட்டாப்புல, சீமானனை. மக்கள் வந்து ரொம்ப வெறுப்பாகி இரிட்டேட் ஆகி, என்னடா வந்து தேர்தல் வேலையை பார்க்காம உட்காந்து புறணி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு 8% 4% கீழே வந்துடும் அப்படின்னு நான் சொன்னேன். 4% கீழே வந்துருச்சு. எப்பவும் போல் எங்கேயும் ஜெயிக்க மாட்டாங்கன்னு தெரியும், ஜெயிக்கலை. ஸோ அவர் சொன்னது எதுவுமே விஜய் அவர்கள் விஷயத்துலலாம் வந்து ஒன்றுமே எதுவுமே நடக்கலைங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க, டேரெக்டாக ஸ்கிப் பண்ணிவிடுங்க, அவாய்ட் பண்ணிட்டு போயிடுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய தலைவர்களோட டேட்டாவோட பேச நிறைய சேனல்ஸ் இருக்குது, அதை போய் பாருங்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு இந்த புரணி மேட்டரே வேணாம். நசன்னு நம்ம விஜய் சொன்ன மாதிரி தான், ஒன்லி ஆக்ஷன் தான். ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கு ஜாலியாக சிரிக்கணும், டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகேவா? நல்லா ஃபன்னாக பேசுவாப்பில். ரீசெண்டாக கூட நான் திரும்ப எனக்கு ரொம்ப ரீசெண்ட் டேஸில் பிடிச்சா நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். இந்த இதெல்லாம் போய் இபியில் டிரான்ஸ்ஃபார்மரில் போய் அந்த இபி பாக்ஸில் போயிட்டு அந்த ஃபியூஸ் பிடுங்கிறத பற்றி ஒரு செய்தி வந்து திருடிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு அப்போ சொல்லியிருந்தாப்புல சாட்டானே. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய பிடுங்கியாக இருந்தால் கூட அதை பிடுங்க முடியாது
அப்படின்னாப்புல அந்த வீடியோ பார்த்துனே இருக்கும்போது ஒரு கோரையாக இருக்கும்போது குபின்னு சிரிச்சிட்டேன் நான். ஓகேவா, அதை புடுங்கிறதுக்கெலாம் வந்து நான் எவ்வளோ பெரிய பிடிக்காக இருந்தாலும் அதை புடுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி டைமிங்கில் பயங்கரமாக அடிப்பாப்புல. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட ஆக்சுவலாக. ஓகே ரைட். ஸோ எப்படின்னா ஜாலியாக பேசிவிட்டு ஒரு காமெடி அவர் சொன்ன காமெடியை என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். நீங்களும் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே உறவுகளே, ஃபஸ்ட் எபிசோடு ரொம்ப ஜாலியாக நானும் யதார்த்தமான பதில்களை வச்சேன். ஸோ உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள், ஷோ எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள், என்னென்ன மாற்றணும்னு சொல்லுங்கள், பின்னாடி வச்சுருக்க அந்த பேக்ட்ராப் இமேஜ்லாம் ஓகேவா, ஏன்னா அதெல்லாம் கூட என்னோடய உறவுகள் சொல்லுவாங்க, ஏன்னா இந்த கலர் மாற்றுங்கண்ணே, இதை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் செக் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நாளை மாலை 5 மணிக்கு உறவுகளின் குரல், உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ஷோ, உங்களுடைய குரல் ஒலிக்கப்படும். முக்கியமான 5 குரல்கள் அதில் வந்து எடுத்து வச்சுருக்கோம், முக்கியமான பிரச்சனைகள். அதே மாதிரி மீண்டும் அடுத்த செட் ஆஃப் கேள்விகளை இங்கேயே கமெண்ட்டாக கூட போடுங்க, கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போய் போடுங்க, பிரச்சனை கிடையாது. புது போஸ்ட் போடுறேன், கேள்விகளை முன்வைங்க. நெக்ஸ்ட் சாட்டர்டே நம்ம மீட் பண்ணுவோம். எப்பவும் போல் நாளை காலை குரல் நிகழ்ச்சியில் 6 மணிக்கு உங்களை நான் சந்திக்கிற உறவுகளே. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன், டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் உறவுகளும் நானும். நன்றி, வணக்கம்.